நான் மாமே ரெடியா? என்னங்க எப்படி ஷர்ட் நல்லா இருக்குங்களா? ஆமாங்க, அடங்காத அஜித் குரூப்ஸ்ல இருந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. ஷஃபி என்ற நண்பர் வந்து அமைச்சிருக்காரு. கேட்டபடி பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம்ல வந்து எங்களுக்கு வந்து செஞ்சிச்சு. நீங்களும் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. நன்றி ஷஃபி ப்ரோ. அப்புறம் என்னங்க, இன்னைக்கு வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு, பயங்கர எனர்ஜியான ஒரு சாங்க விட்டுருக்காரு பாருங்க ஜிவி பிரகாஷ். பாடினது யாரு பாத்தீங்களா? அனிருத். நான் சொன்னல அனிருத் வந்து கண்டிப்பா வந்து பாட்டு பாடுவாரு. அனல் பறக்க போகுதுன்னு சொன்னா இல்லையா? பறக்குதா? எல்லாருக்கும் கிழியுதா? ஹேட்டர்ஸுக்கு வயிறு எரியுதா அப்படின்னு தாங்க தோணுது. சும்மா தரமான சம்பவம். அதாவது ஆலுமா டோலுமா அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்களா? ஆலுமா டோலுமா எந்த அளவுக்கு ஒரு வைபை குடிச்சிச்சோ அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாட்டு பயங்கர வைபா இருக்கு. சும்மா தெரிக்குது, பறக்குது, உடையுது, எல்லாரும் மண்டையும் உடையுது, எல்லாரையும் ஓட விடுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வைபை கொடுத்துக்கிறாங்க தலை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து லிரிக்ஸ்ல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அனிருத்தம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்துட்டாரு. ஆக்சுவலா வந்து இவங்க 3 பேரை சேர்ந்து அதாவது ரசிகர்களை விட பயங்கரமா கொளுத்துறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயங்கரமான வந்து அஜித்தோட ரசிகர், பயங்கரமா வைப் பண்றான்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதை பீட் பண்றதுக்கு ஜிவி பிரகாஷ் உள்ளே இறங்கி ஒரு சம்பவம் பண்ணி பயங்கரமான ட்வீட் போட்டு எல்லாம் போட்டு பறக்க விட்டாரு. இது பாத்தீங்கன்னா அனிருத். அடுத்தது யார் வருவான்னு தெரியல. அடுத்ததுக்கு ஏதோ சஸ்பென்ஸ்ன்றாங்க. என்னடா அது ஒரே சஸ்பென்ஸா இருக்குது, ஒரே நம்மளுக்கு வைப்பிலேயே வந்து போட்டு நம்மள ஆழ்த்துறாங்களே, முடியலையே, கத்துருமே, எல்லாரும் கதற விடலாமேன்ற மாதிரி இந்த பாட்டு ஒண்ணு இருக்குங்க. சும்மா அப்படியே ஏகே அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னு வச்சுக்கல பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த பாட்டு ஸ்டார்டிங் எப்படி வருதுன்னு பாத்துன்னு வச்சுங்களேன். மாமே வைபேத்து, மாமே சவுண்டேத்தே அப்படின்னு வருது. அதாவது பாருங்க ஒரு எனர்ஜியை வந்து கொண்டு வர்றாரு அனிருத் வந்து. ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து பயங்கரம் வந்து ஃபாஸ்டா போகுது. அது அப்படியே ஆலுமா டோலுமா மாதிரி பயங்கர வைபா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸான ஒரு எலிமெண்ட் வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் டப்பா வந்து ரேப் பாடுறாருங்க. ஏங்க பால் டப்பாலாம் பேர் தாங்க பால் டப்பா. ஆனா பையன் வந்து சம்பவம் பண்ணிருக்கா போல பாருங்க ரேப்ப, பயங்கரமா ரேப்பு. அதாவது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டஸ்ட் மூமெண்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பேரை சொன்னா பிடிக்காதுல, சோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துறாங்க. அது என்ன ரேப்னா இருங்க நான் பாடுறேன். அதாவது எப்படி வருதுன்னா, எல்லா டியூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ், ஸ்கெட்ச் போட்ட சம்பவம், 6 மணிக்கு பிளாஷ் நியூஸ், செஞ்ச தப்ப அலச மாட்டாது ஒரு க்ளூஸ், நீ சிரிச்சு பேச கால வரனா மீறப்படும் ரூல்ஸே, கத்திய உரசுனா போதும் வரும் சவுண்டு மெலடி பீட்டு, நுஞ்சாக் சுத்தினு உங்களை கதற விடுவேன் கேட்டு, ஆள் எல்லாம் போட்டு என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு, ஏன்னா கியூட்டு, வைல்ட் சால்ட் பெப்பரு, செதுக்கப்பட்ட சிலை, கொஞ்சி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து ஒரு வாய்ஸ் வருது, ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா. அதாவது ஏகேக்கு பிடிச்ச மாதிரியே செதுக்கி இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வைம்பான சம்பவத்தை வந்து செதுக்கி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னடா அது பாட்டு மட்டும் வருது, அனிருத்தை மட்டும் காட்டுறீங்க, எங்கடா எங்க தலை, எங்கடா எங்க ஏகே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த எங்களுக்கு ஒரு ஹாலிவுட் ஆக்டரை வந்து கூட்டின்னு வந்து டான்ஸ் ஆட விட்டுருக்காங்களே. அப்பா யாரா அந்த ஹாலிவுட் ஆக்டர் விட்டு பார்த்தா நம்ம ஏகே. சும்மா அந்த பழைய டான்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த டான்ஸ் அதாவது ரசிச்சு பண்ணிருக்காரு. என்னால முடியலங்க. அதாவது எப்படின்னா நம்ம வந்து பாப்போம் பாத்தீங்கன்னா ஆலுமா டோலுமா, அப்புறம் பாத்தீங்கன்னா அச்சி தூக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதாவது வைப்ல அவரு போறாருங்க ஒரு ட்ராக்ல டான்ஸ். அதாவது அந்த பாட்டை நீங்க பார்க்கும் போதே பார்க்கலாம், ரசிச்சு பண்ணிருக்காரு ஏகே. அதாவது அவரே ஒரு வைப் ஆயிட்டு சந்தோஷத்துல அவரே பூரிச்சு போயிட்டு, அதாவது குழந்தை அதாவது சின்ன பையன் ஆயிட்டாருங்க. நம்ம ஏகே பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காரு. சும்மா வந்து அவரு ஆடுறாரு பாருங்க ஆட்டம், அதாவது டான்ஸ் மாஸ்டர்லாம்
நான் மனுஷன், நீ எல்லாத்துக்குமே சிக்ஸர் அடிக்கிறியா? நடிகனா நடிகின்ற, டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடுறீங்க, கார் ஓட்டினா கார் ஓட்டுறீங்க, எது சொன்னாலும் வந்து கற்பூர மாதிரி புடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த டான்ஸ் மாஸ்டரும் சரி, அது சுத்தி உள்ள பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டுக்கும் சரி பயங்கர சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து பின்ட்ராப்ல ஜிவி பிரகாஷ்க்கு எங்க இருந்து வைப் வந்துச்சுன்னு தெரியல. நான் உனக்கு ஓப்பனா சொல்றேன் கேளுங்க, இத்தனை வருஷம் வந்து எவ்வளவு மியூசிக் போட்டிருப்பாரு, எவ்வளவு வந்து சூப்பரா மியூசிக் போட்டிருப்பாரு. ஆனா ஒரு மியூசிக் டைரக்டர் வைப் ஆயிட்டு வந்து இந்த அளவுக்கு இறங்கி ஒரு சம்பவம் பண்ணிருக்காருன்னா அல்டிமேட் பாட்டு பாருங்க, பிச்சு வந்துருந்தது ஒண்ணு இல்ல. இப்பதான் ரிலீஸ் ஆகி ஒரு ½ hour இருக்குது. அப்ப ட்ரெண்டிங் நம்பர் 4ல வருது. என்னடா இது, டீசரும் ட்ரெண்டு, ப்ரோமோவும் ட்ரெண்டு, பாட்டும் ட்ரெண்டு, படமும் ட்ரெண்ட் ஆக போகுது. இப்பவே பாத்தீங்கன்னா அவன் கத்துட்டு இருக்கு, ஐயோ படம் ரிலீஸ் ஆக போதே, முதல் நாள் 100 கோடி தொட்டுருமா, என்ன பண்ணுவானுங்க ஏதா பண்ணுன்னு தெரியாது. சாதாரண சுமாரான படத்துக்கே வந்து அஜித் ரசிகர் வந்து பிச்சு பெட்ல எடுத்துருவானுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப் கிரியேட் பண்ணுது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னடா அது, ஒரே படத்துல எல்லாரையும் டோட்டல் இண்டஸ்ட்ரியை காலி பண்றாப்புலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சோசியல் மீடியால கதறானுங்க, கத்துறானுங்க, குமுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும் போது அஜித் ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, ஊட்டியில இருக்கிற மாதிரி அது குளு 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 ரொம்ப குளுமையா இருக்குது. சோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து அதாவது இந்த பாட்டை ஃபுல்லா பார்க்கணும் இப்பவே வந்து பயங்கரம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா உள்ள கமெண்ட்ஸ்ல பூந்து எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, சுமார் தான். அனிருத் கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். ராஜா நீங்க வந்து ஒன்னும் பண்ண தேவையில்ல, நீங்க எதிரும் பண்ண தேவையில்ல, எதிரும் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம், நாங்க கொண்டாடுவோம். எங்க ஏகேவை இந்த 32 வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில இருக்க கரியர்ல அந்த 32 வருஷமா வந்து நடிச்ச எல்லா படத்தையும் மொத்தமா வந்து ஃப்ரூட் மிக்சர் மாதிரி வந்து இந்த GBU கொடுத்துருக்குன்னே சொல்லாங்க. அட்டகாசமா இருக்க போது, அலற விட போது, எத்தனை தியேட்டர் வந்து கிழிய போகுதுன்னு தெரியல. அதுவே வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அதெல்லாம் வந்து அஜித் ரசிகர்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வந்து கொண்டாடுவாங்க தவிர வந்து மத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிலாம் வந்து அஜித் ரசிகர்கள் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறது உறுதி உறுதி உறுதி. மற்றவனுக்கெல்லாம் எரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க கொண்டாடினே இருப்போம். நாளைக்கும் ஒரு அப்டேட் வரும், 4 அன்னைக்கு வரும். இனிமே வந்து தொடர்ந்து குட் பேட் அக்லி வரும் மாமே. எல்லாரும் ரெடியா இருங்க மாமே, வைபா இருங்க மாமே. சும்மா வந்து நம்ம தான் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்பர் 1 ட்ரெண்டிங்ல வர போகுது மாமே. காட் பிளஸ் யூ மாமே.